வணக்கம் நண்பர்களே, எங்களோட இந்த யூடியூப் சேனலில் ஏற்கனவே நான் இந்த கத்தரி செய்கை சம்பந்தமான வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் சொல்லப்படாத அல்லது அந்த வீடியோ நாங்கள் எடுத்த ஒரு தோட்டத்தில் இல்லாத ஒரு நோய் ஒன்று எங்களோட இன்னும் ஒரு அண்ணாட தோட்டத்தில் இருக்குது. அதாவது என்னென்னு சொன்னால், இந்த கத்தரி செய்கையில் எதிர்நோக்குற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை கத்தரி பாக்டீரியா வாடல். இந்த பாக்டீரியா வாடல் என்றது எங்கட பிரதேசத்தில் இருக்கிற விவசாயிகள் அனைவருக்கும் தெரியும். அது பல மாதிரியும் வரும். ஒன்று பக்க வாடலாயும் வரும், அல்லது ஒரே தரத்தில் அப்படியே வாடி போகிற மாதிரியும் வரும். எப்படி வந்தாலும் அது பாக்டீரியா வாடல் தான். இந்த பாக்டீரியா வாடலுக்கு உண்மையிலேயே உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு விவசாயத்தில் முன்னேற்றம் அடைஞ்ச எந்த ஒரு நாட்டிலையும் இதுவரைக்கும் எந்த ஒரு மருந்தும் கண்டுபிடிக்கல. வணக்கம் அண்ணா. வணக்கம் சார். ஏற்கனவே உங்கள்கிட்ட நாட்டு அவரை செய்ய பற்றி உங்கள்கிட்ட நான் ஒரு தடவை வீடியோ எடுத்துருக்கிறோம். இப்போ கத்தரி செய்திருக்கிறீர்கள். இந்த கத்தரி என்ன இனம் பண்ணாது? இது ஹைப்ரிட். இது நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்தோம். நாங்கள் என்ன விதையா கண்டா? கண்டு 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 காசு நாங்கள் கால் பண்ண ஆவிய பஸ்ஸில் அனுப்பி வைப்பாங்க. கண்டு அனுப்புவாங்க. நாங்கள் வாங்கி ஒரு 1500 கண்டு வாங்கினோம். வாங்கி இது ஃபுல்லாக நாட்டியும் மற்ற இன்னொரு காலை இருக்குது, அதுக்கு நாட்டினோம். நாட்டி பிறகு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா வந்தது, நல்லா ஆஞ்சது. யாழ்ப்பாணத்தில் என்ன நாட்டு மேடை போட்டு விற்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா? நாட்டு மேடை போட்டு அவங்க விற்கிறாங்க. அப்போ நாங்கள் அவையில கால் பண்ணேன். ஒரு இது இருக்காரு, அவர்கிட்ட காசை கொடுத்தா பஸ் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அப்போ ஹைப்ரிட்டினம் தான். ஆனால் யாழ்ப்பாணத்து நர்சரியிலேருந்து எடுக்கிறீர்கள். அங்கேருந்து எடுக்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு நாட்டுக்கு எவ்வளோ முடியுது? ஒரு நாட்டுக்கு 6 ரூபா இருக்கிறாங்க. 6 ரூபா. அப்போ பஸ்ஸுக்கும் ஏதாவது காசியல் ராஞ்சி ஓடிச்சலாம் எல்லாம் அவங்களே கொடுத்து கொள்வாங்க. நம்மக்கிட்ட 6 ரூபா முடியும் ஒரு கண்டு. பக்கெட்டில் அவர் ஒவ்வொரு கண்டும் ஒவ்வொரு பக்கெட்டில் வருது. இல்லை, அவங்க இது நாட்டு மேடையில் தண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஏதாவது காப்போர்ட் பெட்டியல் மாதிரி போட்டு பேக் பண்ணி அப்படியே அனுப்புவாங்க. எடுத்தா ஒரு தனித்தனி கண்டா தான் இருக்கும். என்ன அப்போ இப்போ இந்த கத்தரி நடுகை செஞ்ச இவ்வளோ காலம் என்ன? இது 4 மாதமாக ஆகுது. 4 மாதமாக ஆகுது. நடுக பண்ணினதுலேருந்தே இந்த மாதிரி இந்த வாடல், நீங்கள் சொன்ன இந்த வாடல் நோய் வந்துட்டா அல்லது எப்போ இந்த வாடல் நோய் வந்தது? இது நடுக பண்ண பிறகு வரல. அது ஒரு 2 மாதத்துக்கு பிறகு தான் இது நோய் ஆரம்பிச்சது. அதுக்கு நல்லா வந்தது. நடுகை பண்ணி காய ஆரம்பிச்சது பிறகு தான் இந்த வாடல் வந்தது. இந்த வாடலுக்கு நீங்கள் ஏதாவது மருந்துகள் பாவிக்கலையா? நீங்கள் நாங்களும் கடையில் வாங்கி தான் அடிக்கிறது. அடித்தாலும் அது பிடிப்பட மாட்டேங்குது. இது ஒரு கண்டுக்கு வந்தால் அடுத்து அப்படியே காற்றோட்டமாக பறகுது, வைரஸ் மாதிரி பறகுது. என்னன்னு சொன்னால், இப்போ கத்தரி வாடல் நோய் இது பாக்டீரியா வாடல் என்று சொல்கிற நோய். இந்த கத்தரி கண்ணன் பாக்டீரியா வாடல் நோய் வந்தால் நாங்கள் 1 ரூபாயும் காசு செலவழிக்க தேவையில்லை மருந்து வாங்கி. என்னன்னு சொன்னால், விவசாயத்துறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற எந்த நாட்டிலையும் இதுவரைக்கும் பாக்டீரியா வாடலுக்கு கத்தரி மிளகாய் போன்ற பயிர்களுக்குரிய பாக்டீரியா வாடலுக்குரிய எந்த மருந்தும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. விவசாயத்தில் வந்துடுறாங்க, பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. திரும்ப இதுக்கு எங்கேயுமே மருந்து இல்லை. இதுக்குரிய ஒரே ஒரு மருந்து என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த பயிரை அடியோடு எடுத்து அப்புறப்படுத்தி அதில் எரிக்கி விட்டுட்டு நாங்கள் இந்த நிலத்தில் வேறு ஒரு குடும்ப பயிர்களை நடுக பண்ணி மாற்றி அந்த கிருமியை அழிக்கிறத தவிர வேறு எந்த ஒரு மருந்தும் இதுகளும் இதுக்கு பிடிக்காதனன். இந்த கத்தரியை நடுக பண்ணக்குள்ளே நீங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து இப்போ நாற்றுகள் எடுத்திருப்பீர்கள். எடுத்ததுக்கு பிறகு இந்த நிலத்தை பண்படுத்திருப்பீர்கள். என்ன பண்படுத்த எந்த மாதிரி பண்படுத்தின? நீங்கள் எப்படி உழவு ஓட்டினதா இல்லை மண்பட்டியால் கொத்துனீங்களா? உழவு ஓட்டுறீங்க. ஃபுல்லாக உழவு அடிக்கிட்டு அப்போ பாத்தியாக நாட்டுருக்கேன். இப்போ ஒரு பாத்திக்கு இன்னொரு பாத்திக்கும் இடையில இவ்வளவு இடைவெளி வச்சு இல்லைண்ணா? இதுக்கு கத்திரி கொஞ்சம் விரிஞ்சு வளர பயிர். அதனால 3 அடிக்கு ஒரு ஒன்று 3 அடிக்கு ஒன்று சச்சதுரமாக 3 அடிக்கு ஒரு பாத்தி போட்டீங்க. அப்போ ஒரு பாத்தியில் ஒரு கண்டா 2 கண்டா? ஒரு கண்டு தான் வைக்கிறீங்க ஒரு பாத்தியில். அப்போ அதுக்கு பிறகு அதுக்கு மாட்டெரு கூட்டெருவுகள் என்னமா எத்தனை நாளையால் போட்ட நீங்கள்?
இது நாட்டு 20 நாளில் நாங்கள் பாத்தியை சாடணும். சாடி களையல் முளைச்சி வர டைமில் சாடி போட்டு பிறகு நீங்கள் மாட்டை போட்டு பிறகு தண்ணி அடிச்சிங்கன்னா நல்லா வரும். பிறகு அதுக்கு பிறகு பசலைகள் தேவையான அளவுக்கு ரசாயன உரங்களும் பாவிக்க வேண்டி வரும். இப்போ இந்த கத்தரிக்கையில் வந்து அப்போ நீங்கள் சொன்னபடி ஆரம்பத்தில் இந்த வாடல் நோய் வரல. அப்போ அந்த ஆரம்பத்தில் எல்லா கத்தரியும் நல்ல சமனாக இருந்து அந்த நல்ல காயாயக்குள்ள எவ்வளவு காய் ஆஞ்சிருப்பீங்க? எத்தனை கிலோ அப்படி ஆஞ்சிருப்பீங்க? சாதாரணமாக நாங்கள் 600 கிலோவுக்கு மேலே தான் 600 கிலோவுக்கு மேலே ஆஞ்சிருக்கீங்க. 1000 கண்டில் 600 கிலோவுக்கு மேலே ஆஞ்சிருக்கீங்க. அப்புறம் தான் அந்த வாடல் நோய் வந்தது. வாடல் நோய் வந்தது பிறகு அப்படியே படிப்படியாக அப்படியே பரவலாக அப்படியே வாடி 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 போயிட்டு இப்பயும் அது வாடல் நோய் தொடர்ந்து ஒன்று தான் இருக்குது. இப்போ இப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் 600 கிலோ அப்படி ஆஞ்சனீங்க. இப்போ இந்த மாதிரி வாடல் வந்து நிறைய அரைவாசிக்கு மேலே அழிஞ்சு போயிட்டுது. இப்போ இதுவரைக்கும் இந்த கத்தரிக்கையில் நீங்கள் போட்ட செலவுக்கும் நீங்கள் எடுத்த வருமானத்துக்கும் என்ன மாதிரி நட்டப்பட்டிருக்கீங்களா இல்லை லாபம் எடுத்திருக்கீங்களா? லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நட்டம்னு சொல்ல முடியாது. சமனாக போய் கொண்டிருக்கேன். போட்ட முதல்ல மட்டும் காப்பாற்றின மாதிரி இருக்குது. முதல்ல காப்பாற்றின மாதிரி இருக்குது. இன்னி எவ்வளவு காலத்துக்கு இது இருந்து காய்க்குமான்னு தெரியாது. இந்த பார்த்தா இந்த கத்தரியில் அரைவாசி வாடிட்டு அரைவாசி பச்சையாக இருக்குது தானே. இப்போ கட்டம் கட்டமாக வாடி போகிறதால சுவர் பண்ணி சொல்லல அது எவ்வளவு நாங்கள் இன்னும் இதில் உழைக்கலாம்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஏனைய விவசாயிகள் இந்த கத்தரி செய்கிற விவசாயிகளுக்கு இந்த வாடல் நோய் சம்பந்தமாக நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? மருந்து அடிச்சிருக்கீங்க, பிடிக்கல, மருந்து தந்துருக்காங்க, ஒன்றும் பிடிக்கல. இப்போ நீங்கள் அந்த செலவு உங்களுக்கு வீண் செலவு மாதிரி தானே தெரியுது, எண்ணெய் அடிக்க செலவு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேறு இப்போ வாடல் வந்து இன்னும் ஒரு விவசாயிக்கு சொல்கிறேன்டா என்ன அறிவுரை சொல்லுவீங்க? இப்போ எல்லாருமே கத்திரி பயிர் செய்யாமல் மாற்றி மாற்றி பயிர் செய்ய. இப்போ கத்திரி செஞ்சால் அடுத்த முறை வெண்டி, அடுத்த முறை கொச்சி, அடுத்த முறை பைத்தை இப்படி செஞ்சு வந்தால் கொஞ்சம் இது இந்த கட்டுப்படுத்தி கொள்ளலாம். சும்மா மருந்தே இல்லாத ஒரு நோய் வந்திருக்கு. அந்த நோய்க்கு இல்லாத மருந்தை வாங்கி கொண்டு நாங்கள் அடித்து வீண் செலவு செய்ய தேவையில்லை.